பூர்ணா மேடம், இந்த 2026ல வேலையில மேனேஜர் கிட்ட சண்டை போடும் ராசிகள்னா யார் யாரு? முதல்ல ரிஷப ராசி என்பர்கள் ரொம்ப வசீகர பேச்சு அதிகமா இருக்கும். இதனாலேயே அதிகப்படியாக சண்டை வரும். என்ன கேட்டீங்கன்னா, நம்ம கவுண்டமணி செந்தில் காமெடி மாதிரி நான் உன்கிட்ட ₹1 தானே கொடுத்தேன், 2 பழம் வாங்கிட்டு வர சொன்னேன்ல, இந்த டயலாக திரும்ப திரும்ப பேசி அந்த மேனேஜரை வெறுப்பேற்றக்கூடியவர்கள் நம்ம ரிஷபராசி என்பர்கள் தான். ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து மிதுன ராசி என்பர்கள், வடிவேல் காமெடி தான். வடிவேல் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாரு ஒரு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு. அந்த படத்துல பாத்தீங்கன்னா விஜய், சூர்யா எல்லாருமா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த மிதுன ராசி என்பர்களை பொறுத்த மட்டுக்கும் ரொம்ப டேலண்ட் அதிகமா இருக்கா, யாராவது மேனேஜர் போய் கூப்பிட்டா வேற யாரையோ கூப்பிடுவாரு, இவர் தான் போய் நிப்பாரு. மிதுன ராசி என்பர்கள் தான் போய் நிப்பாங்க. டேய் நான் ஒன்ன கூப்பிடலாடா, அவங்கள தான்டா கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி மேனேஜர் கிட்ட ரொம்ப பெரிய அளவுக்கு அந்த இவருங்க முகத்தை காமிச்சு காமிச்சு வெறுப்பேற்றக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். இதனால மேனேஜர் கிட்ட அதிகப்படியாக. அடுத்து விருச்சிக ராசி என்பர்கள், வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் அந்த மாதிரியாக செயல்படக்கூடியவர்கள். ரொம்ப அதிகப்படியாக பொறுப்பு, அதிகப்படியான ஒரு கடின முயற்சி இதெல்லாமே இருக்கும். ஆனா சண்டைன்னு வந்துட்டா அவ்வளவுதான் குமாரே, உனக்கும் எனக்கும் இனிமே ஆகவே ஆகாது அப்படின்ற மாதிரியாக அந்த மேனேஜர் கிட்ட நேருக்கு நேரா எதிர்த்து சண்டை போட்டு உடனே ரிசைனேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம்லாம் இருக்கு விருச்சிக ராசிக்கு 2026ல.